இப்பொழுது கிளீன் மணி 2 என்று ஒரு அறிவிப்பு அரசாங்கம் அறிவித்துள்ளது. கிளீன் மணி என்றால் என்ன? இதற்கு முன்பு நாம் மணி லாண்டரிங் ஆக்ட் இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இது கிளீன் மணி 2 என்று சொல்லும்போது எல்லோரும் ஒரு விதமான ஆவலுடனும் இது என்ன அதிர்ச்சியோ, என்ன அடுத்த அதிரடி நடவடிக்கை பிரதமர் அவர்கள் செய்கிறார்களோ என்று பலவித கோணங்களில் பலரும் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது கிளீன் மணி என்றால் என்ன, யார் யாருக்கு அது பொருந்தும், அதை பற்றி பயப்பட வேண்டுமா, இதில் உள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள நான் உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரதமர் அவர்கள் ஏதாவது ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் கடந்த வருடம் 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 8 மணிக்கு உலகமே அதிரும் அளவில் அந்த டிமானிட்டைசேஷன் என்று பண மதிப்பு நீக்கம் 500,000 நோட்டு செல்லாது என்ற அறிவிக்கை பலரை தவிக்க வைத்தது. மக்கள் தவித்தார்கள், இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அதில் நடந்தது 2. மக்களிடம் மிக மிக நல்ல மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பணத்தில்தான் பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற கொள்கை தங்களிடமிருந்து நீக்கி கொண்டு வங்கி மூலம் பண பரிவர்த்தனை செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இதில் கவர்மெண்ட் இந்த பிளாக் மணி ஒழிக்கணும், கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் எடுக்கணும், டெரரிஸ்ட் மணி போகணும், இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லி தான் அவங்க இந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் நிறைய பணம் அதில் வங்கியில் வராதுன்னு என்று எதிர்பார்த்ததுக்கு மீறி எல்லாரும் பணம் அதிகமாக அவங்க டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க க்யூவில் நின்று. இதனால் என்ன, இதில் கள்ள நோட்டு வரவே இல்லை, எல்லாமே நல்ல நோட்டு தான் அப்படின்ட்டு எல்லோரும் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதில் அரசாங்கம் உடனே ஒரு அறிவிக்கை எடுத்தாங்க. மார்ச் 31ஆம் தேதி 2017 யார் யாரெல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே பணம் கட்டுனாங்களோ அந்த நவம்பர் 8லேருந்து 30th டிசம்பருக்குள்ளே அவங்க அதுக்கு உண்டான கணக்கு எங்கிருந்து இந்த மணி வந்ததுங்கிற அக்கௌண்ட்ஸ் அவங்க ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாலே போதும் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. அதில் 18 லட்சம் பேருக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அதில் 9.5 லட்சம் மக்கள் தான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த வேல்யூ மட்டுமே 4.17 lakh crores. இதுக்குடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த அமௌண்ட் அவங்க வரி ஏற்றிருக்காங்க, எது அவங்களுக்கு இப்போ வேறு சில சலுகைகள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த மற்ற 18 லட்சம் பேரில் 9.5னா மிச்சம் உள்ள 8.5 லட்சம் நோட்டீஸுக்கு ஏன் ரிப்ளை வரலை? அதுதான் இப்போ அரசாங்கம் இந்த க்ளீன் மணி 2 போகிறதுக்கு ஒரு அடுத்த கட்டம். அடுத்தது இது 10 லட்சம் மட்டும் இல்லாமல் 5 லட்சம் மேலே யாரெல்லாம் டெபாசிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிப்பு வரவில்லை. இருந்தாலும் வரும். இந்த நோட்டீஸ்க்காக பயப்பட தேவையில்லை. இது நல்லதா சரியா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்கின்றது. இத்தனை நாள் மக்கள் பணத்தை வச்சுட்டு இருந்து அதை கணக்குக்கே கொண்டு வராத வரி ஏய்ப்பு செய்தவர்களுக்கு இது ஒரு அடி அப்படி என்று நம்ம இது ஒரு வெற்றி என்று நினைத்து கொள்ளலாம். இதில் சாமானிய மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இப்போ ஒரு திருமணத்திற்காக நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த திருமணத்திற்காக எங்கிருந்து கடன் வாங்கினோம் என்ற சான்று இருக்கத்தான் இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி அனுப்பிச்சிட்டாலே போதும், அந்த ரிப்ளை சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கணக்குக்கு சான்று இருக்கும்பொழுது பயப்பட தேவையில்லை. சான்று இல்லாமல் இருப்பதற்கு கையொப்பம் மூலமாக என்ன அதற்கு செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். இது நேரில் யாரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் வற்புறுத்தி வருகின்றனர். நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த ரிப்ளை பண்ணாத இருக்கிறவங்களுக்கு சிவியர் நோட்டீஸ் கொடுக்கப்படும். சிவியர் பெனால்ட்டி, அது பெனால்ட்டி தான் கொஞ்சம் எப்போவுமே பயப்படும்படியாக வைக்கும். அதாவது 5 லட்சத்திலிருந்து அவங்க பதில் கொடுக்காத இருக்கிறவங்களுக்கு ஃபைன் ப்ளஸ் 2 years ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட்டு, அது 50 லட்சம் அதுக்கு மேலே அடுத்த கட்ட உள்ளவங்களுக்கு ஃபைன் ப்ளஸ் 6 months ஜெயில் அப் டு 7 years வரைக்கும் நீடிக்கும் அவங்க பண்ண வரியை இப்போ பொறுத்துன்னெலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட என்னென்னா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணுமோ ஃபைன் கட்டணுமோ அப்படிங்கிற ஒரு அம்சத்திற்காக சொல்லவில்லை. எல்லோரும் தான் கட்டிய பணத்துக்கு தானே நம்ம கடன் காமிக்க போகிறோம். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எழுதிட்டு அது ஒரு சர்டிஃபை பண்ணி எந்த மாதிரி பண்ணினீங்கிறதுக்கு ஒரு நியர் ஆதாரம் கொடுத்து பாருங்கள். அது எப்படி அவங்க ஒத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து ஒரு ரிப்ளைங்கிறத முதல்ல கொடுங்க. அதுதான் அவங்க கவர்மெண்ட் இப்போ எதிர்பார்க்கிறது. ஸோ இந்த வகையில் இப்போ பினாமிதா டிரான்சாக்ஷன் அந்த ஆக்டையும் இப்போ அமல்படுத்த போகிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்த பிளாக் மணியாக
வைத்து கொண்டிருந்து சொத்துக்களாக மாற்றி வைக்க கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மாட்டிக்கொள்வார்கள். அதுதான் அந்த இதுக்கு அவங்க டிரான்சாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு சில ஆவணங்களாவது கிடைத்திருந்தால் இப்போ டிக்ளேர் பண்ணி என்ன செய்யலாம் என்பதை அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த க்ளீன் மணி என்பது சுத்தமாக நாம் சேமித்து வைத்து பணத்தில் வங்கிக்கு கொண்டு வராமல் இருந்தால், அதற்கு ஆவணங்கள் இருந்தால், இதை நாம் இப்பொழுது தாக்கல் செய்வதில் ஒரு விதமான கஷ்டமும் கிடையாது. பயம் இல்லாமல் எல்லோரும் இந்த க்ளீன் மணிக்கு ஒத்துழைத்து அழகாக அரசாங்கத்துடன் தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நாம் அரசாங்கத்திற்கு வரி ஏய்ப்பு இல்லை என்பதை காமிப்ப நல்ல சிட்டிசன்ஸாக விளங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பு. நன்றி.